ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் மெமோரியம். இதை எழுதினவங்க லியோபோல் செதார். இவர் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். மெமோரியம் அப்படின்றதுல என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இறந்து போன அவரோட ஏன்ஷியன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாகவும், அவங்க எல்லாரையும் நினச்சி பார்க்குற விதமாகவும், அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக இந்த ஒரு போமை எழுதியிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்றதுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இவர் ட்ராவல் பண்ணும்போது அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரான்ஸ், பாரிஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்கே இவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்த மனுஷங்க, அவங்களோட பிஹேவியர், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த போயமில் அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அவரோட ஹோம் டவுன்லேருந்து பாரிஸ்க்கு அவர் எக்ஸைல் ஆகிருப்பார். அந்த டைமில் தான் இந்த போமை எழுதியிருப்பார். ஸோ அப்போ தான் அவருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருப்பார். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ சண்டே அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சஸ்க்கு போகிறவங்க போவாங்க, இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது அவுட்டிங் போகணுன்னா போவாங்க இல்லையா. அந்த மாதிரி எப்போவுமே நல்ல க்ரௌடாக இருக்கிற ஒரு இடத்துல இவர் இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது சிமிலராக இருக்குது. என்னை பார்த்த மாதிரி இருக்குது, என்னோடய ஆன்சிஸ்டர்ஸை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி சிமிலராக இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்களோட ஃபேஸ் எல்லாமே ஒரு ஸ்டோன் ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் இவரை தெரியாது இல்லையா. ஸோ யாருமே இவரை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு எமோஷனை அவங்க கேரி பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஸ்டோன் ஃபேஸ் தான் கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் ஸ்டார் அப்படின்றது வந்து இதில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாரு, தனிமையில் இருக்கிற மாதிரி. அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டோன் ஃபேஸோடு இருக்கிறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களிருந்து இவர் தனியாக இருக்கிறாரு, ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, ஈவன் அவரை சுற்றி பீப்புள் இருந்தாலும். ஸோ அவரை வந்து தனியாக விட்டுட்ட மாதிரி, அவர் ஏதோ பேர்டனை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவரோட இறந்து போன அந்த முன்னோர்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுதான் அவருக்கு ஒரு பேர்டன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவர் எக்ஸாக்டாக பாரிஸில் இருக்கிறாரு. பாரிஸில் ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரியும், அவருக்கு நிறைய விஷுவல் வருது, பட் எதுவுமே கிளியராக இல்லை. அங்கே இருக்கிற சிம்னிஸ் எல்லாமே ரொம்ப காமாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப சீரியஸாக நேக்கடாக இருக்கிற மாதிரியும் இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரிவேர், எங்கே பார்த்தாலுமே இவருக்கு ஒரு காம்னஸ், ஒரு அன்கிளியரான ஒரு இமேஜ் தான் இவருக்கு க்ரியேட் ஆகுது. யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போவோம். யாருமே தெரியாது, எல்லாருமே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இவருக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாமே இவருக்கு ஒரு டொமஸ்டிக் லைஃப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாருமே நடந்து போகிற, அவங்க நிற்கிற இடம் எல்லாமே என்னோட அந்த டெத் ஏன்சிஸ்டர்ஸ் இருந்த அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த பூமிக்கடியில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இவரோட அந்த ஏன்ஷியன் பீப்புள் எல்லாரும் இருந்த அந்த இடத்துல அவங்க எல்லாரும் புதைக்கப்பட்ட அந்த இடம் தான் இப்போ ஒரு சிட்டி மாதிரி மாறி இருக்கு. இப்போ அது ரொம்ப மாடர்னாக இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தங்க புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட தெரியாமல் பாரிஸில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் அது மேலே நடந்து போயிட்டுருக்குறாங்க. எந்த ஒரு அடையாளமுமே இல்லை, அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கெலாம் எந்த அடையாளமும் இல்லை அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இவரோட ட்ரீம், இவரோட ஹோப் எல்லாமே ஒரு டஸ்ட் மாதிரி மறைஞ்சு போகிறதை இவரால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரோட ட்ரீம், இவரோட ஹோப் எல்லாமே ஒரு டஸ்ட் மாதிரி பறந்து போகிறத இவரால் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் அவருக்கு இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு வரோம், அந்த இடத்துல நம்மளுக்கு யாரையாவது தெரியும், இல்லைன்னா நம்மளோட முன்னாடி வாழ்ந்த யாராவது அங்கே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வரும்போது அதுக்கான கனெக்ஷனோ அதுக்கான பாசிபிலிட்டிஸோ 1% கூட இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் இவருக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ இவரோட ஹோப் எல்லாமே இப்போ ஒரு நீட்லெஸ் பிளட் மாதிரி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகுது. அந்த பிளட்ஸ் எல்லாமே இப்போ நார்மலாக ஒரு பட்சர், ஒரு கறி வெட்டுவாங்க இல்லையா, அவங்களோட ஷாப்பில்
அனிமல்ஸோட அந்த மீட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பிளட்டோட என்னோட இந்த ஃபோர்ஃபாதர்ஸ் அவங்களோட பிளட் எல்லாமே கலந்து போகுது அப்படின்றத வந்து மீன் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஆஃப்ரிக்கன்ஸுக்கு பாரிஸில் மதிப்பே இல்லை. அவங்க இறந்து போனவங்களா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே மதிப்பே இல்லை அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அவர் பாரிஸில் தான் இருக்கிறாரு. பட் ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ இமோஷ்னலி அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட வாக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்டட் மைண்ட் செட்டில் தான் அவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு எய்ம்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் மேன் மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரோட விஷுவல்ஸ் எல்லாமே, அவரோட தாட் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்லே இல்லை. என்னென்னமோ தாட்ஸ் எல்லாமே அவருக்கு வருது. தென் அந்த ஏன்சிஸ்டர்ஸை வந்து அவர் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அது பாரிஸ்லேயும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ரிவர்ஸோட அவர் கனெக்ட் பண்ணுறாரு. எப்படி ஆஃப்ரிக்காவில், அந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கேம்பியா, செலோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரிவர்ஸில் அவரால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதோ, அவங்களோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சுதோ, அதே மாதிரி இங்கே இருக்கிற செயின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ரிவர்லையும் அவங்களோட ப்ரெசன்ஸை கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ரூட் இல்லையா? அங்கே இருக்கிறவங்கள இங்கேயும் அவர் கனெக்ட் பண்ணிக்க நினைக்கிறது. நம்ம ஒருத்தவங்களோட ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு கனெக்டில் இருந்தோன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இவருக்குமே ஒரு லாங்கிங் இருக்குது. அவங்களோட எப்போவுமே இருக்கணும், அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றது இருக்கிறதுனால இங்கே இந்த ரிவர் சைடு பாரிஸில், சம்மந்தமே இல்லாத பாரிஸில் இருக்கும்போது ரிவரை பார்க்கும்போது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரிவர் சைடு அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிதோ அதே ஃபீல் இங்கேயும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி தான் ஒரு பர்ஃபெக்டான டே, இன்றைக்கி தான் ஒரு பர்ஃபெக்டான மொமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அவங்க எல்லாரையும் நம்ம ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்து அதை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா, எஸ்டர்டே நேற்று வந்து என்ன டே அப்படின்னா ஆல் செயின்ஸ் டே. செயின்ஸ் அப்படின்றவங்க கிறிஸ்டியானிட்டியில் நிறையா மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணவங்கள வந்து செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான செயின்ஸ், எல்லா இறந்து போன செயின்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுற, அவங்கள செலிப்ரேட் பண்ணுற அந்த ஒரு டே. அந்த டேயில் எல்லாருமே அவங்கள நினச்சி பார்க்குறதா சொல்கிறாங்க. பட் அங்கே ஒரு ஜென்யூனிட்டி அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா சிமெட்ரிஸுமே, எல்லாரோட அந்த சிமெட்ரிஸுமே ஒரு லேக் ஆஃப் மெமரி மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு உயிர் இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வராங்க, அவங்கள வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு செயின்ஸையும் பார்க்குறாங்க. தென் அவங்க வந்து கிரேவ்யார்டுக்கு போய் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஜென்யூனிட்டி இல்லை. ஜஸ்ட் இது ஒரு ப்ராக்டிஸ், இது ஒரு கஸ்டம், நம்ம வந்து அந்த டேயில் அவங்கள வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர யாருமே அது சோல்ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யார் ஒருத்தங்களுக்கு அவங்களோட அந்த ரூட், அந்த ஒரு பீப்புள் மேலே உண்மையிலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ, ஒரு அஃபெக்ஷன் இருக்கோ, அவங்க தான் அதை ப்ராப்பராக பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க இறந்து போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க, அவங்க இருந்திருக்கலாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த ரிச்சுவல்ஸை ப்ராப்பராக பண்ணுவாங்க. அவங்கள உண்மையாகவே நினச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட என்னால் பார்க்க முடியல அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரால் அந்த இறந்து போன பீப்புள் எல்லாரும், இவரோட முன்னோர்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே என்னால் இப்போவுமே அவங்க வந்து சோல்ஃபுல்லாக உயிரோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க எல்லாரும் இன்னுமே அலைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே இறந்து போகிறதுக்கு, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கோ இல்லை இறந்து போகிறதுக்கோ ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட இழப்பை நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க வந்து அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. தென் அவருக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, அப்படி இறந்து போன அந்த டெத் பீப்புள் எல்லாருமே இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதாவும் இவர் ஃபீல் பண்ணுறாரு. எவ்ரிவேர், எல்லா இடமும் அந்த பீப்புள் இருக்கிறதாவும், இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதாவும், அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்த அவங்களோட அந்த பர்டிகுலர் குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புள் எல்லாரையும் அவங்க எப்போவுமே கைட் பண்ணிகிட்டே இருக்கிறதாவும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதாவும் இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. எப்படி அவர் இந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இவர் பாரிஸில் இருக்கிறாரு. நம்மளோட ஹோம் டவுனில் இருக்கும்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களும் வாழ்ந்த இடம், அதனால் இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஓகே. பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும், சம்மந்தமே இல்லாத பாரிஸ்க்கு வந்ததுக்கப்புறமும் கூட எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா, அவங்களோட ஸ்பிரிட் எப்போவுமே என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே இவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதாவும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ உங்ககிட்ட இவர் என்ன ஒரு விஷ் கேட்குறாரு அப்படின்னா, என்னோட ட்ரீம்ஸையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்படி நீங்கள் உங்களோட மைக்ரேட்டரி சன்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னோட ட்ரீம்ஸையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷ் எடுத்து வைக்கிறாரு. ஸோ என்ன பார்த்துக்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக என்னோட ட்ரீம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு டஸ்ட் மாதிரி போன மாதிரி இவர் ஃபீல் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகாமல் எப்போவுமே என்னோட ட்ரீம் வந்து லைவ்லியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ வந்து நான் பாரிஸில் இருக்கிறேன், நான் ஆஃப்ரிக்காவில் இல்லை. ஸோ பாரிஸில் இருக்கிறதுனால இந்த பிளேஸையும் நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே ஒரு அன்சர்டனிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? இது ஒரு பெர்மனண்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டு இந்த இடத்துலையும் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சிட்டி ஆஃப் பாரிஸ் இருக்கு இல்லையா? இது வந்து அவரோட அந்த இறந்து போன அந்த முன்னோர்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு மாதிரி இந்த பாரிஸ் என்னோட அந்த ஏன்ஷியன்ட் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஃபீல் பண்ண முடியுது, நான் இருக்கிற இடத்துல கூட என்னோட ஏன்ஷியன்ட் பீப்புள் எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க, அந்த டெத் பீப்புளோட ஸ்பிரிட்ஸ் எல்லாமே என் கூட இருக்குது அப்படின்றத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட டைம் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த இடத்த விட்டு நான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த ஐசோலேட்டடான இந்த பிளேஸில் நான் இதுக்கு மேலே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எங்கே போகணுன்னு சொல்லி விரும்புகிறாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த வேர்ல்டோட என்கேஜ் ஆகணும், டைரெக்டாக என்கேஜ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. டைரெக்டாக வேர்ல்டோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுல இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாரிஸில் தான் இருக்கிறாரு, அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் யார் கூடயும் அவரால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் க்ரியேட் பண்ணிக்க முடியல இல்லையா? ஏன்னா அவரோட ரேஸ் அவரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஸோ மக்களுக்குள்ளே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிட்டு அதை அழிக்கவே முடியாது அப்படின்றது தெரியுது. ஸோ அது எங்கே மறையுமோ அங்கே நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மேபி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும். அங்கே நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட இந்த ரேஸ் அப்படின்ற விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க இல்லையா? அங்கே வந்து எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு சோல்ஜராக என்னோட பிரதரோட அங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இதில் பிரதர் அப்படின்றது ஒரு சோல்ஜரை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஒரு ப்ளூ ஐ வச்சிருக்கிற ரஃப் ஹேண்ட்ஸ் இருக்கிற ஒரு சோல்ஜரோட போயிட்டு நானும் அவங்களோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், நானும் அவங்களோட எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு ரேஸ் அப்படின்றது ஒரு பர்சனை எந்த அளவுக்கு பாதிக்குது, அவர் எல்லாரு கூடயும் இருக்கும்போதும் எந்த அளவுக்கு அவர் தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவரோட அந்த இமோஷன்ஸை வந்து ரொம்பவே அழகாக இதில் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.